வசனங்களை ஆழமாக கற்றுக்கொள்ள வாஞ்சையோடு காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த வகுப்பிலே என்னாகமம் 8ஆம் 9ஆம் அதிகாரங்களை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையிலே ஆலோசனை கேட்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்றும், கர்த்தர் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்றால் முதலாவது அவர் நம்மை சுத்திகரிக்க வேண்டும் என்றும், நாம் வேதவசனம் என்னும் வெளிச்சத்திலே நடக்கும்பொழுது நம் வாழ்க்கையிலே காணப்படுகின்ற அசுத்தங்களை அது நமக்கு சுட்டி காட்டும் என்பதையும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 10ஆம் 11ஆம் அதிகாரங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே இன்று கர்த்தர் நமக்காக கொடுத்த பூரிகை எது, அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், கர்த்தருடைய செவிகளுக்கு பொல்லாப்பாக இருக்கும் காரியம் எது தெரியுமா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டுமா? தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். டிரான்ஸ்வல் ரேடியோவின் இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை ஆவலோடு கேட்க காத்திருக்கிற உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். உங்களையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்று எண்ணாமம் 10ஆம் 11ஆம் அதிகாரங்களை நாம் பார்க்க போகிறோம். எண்ணாமம் 10ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களிலே அவருடைய பிரயாணத்திற்கான வெள்ளி பூரிகைகளை தயாரிக்க கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். எண்ணாமம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர பிரயாணத்திற்கு ஆயத்தமாகிறார்கள் என்று பார்க்கிறோம். 2 வெள்ளி பூரிகைகள் செய்யப்பட வேண்டும். இந்த வெள்ளி பூரிகைகளை பார்ப்போம் என்றால் அவைகள் 18 அங்குல நீளமுள்ளவைகள், கோணலற்றவைகள். பாலைவனத்திலே சபையார் எல்லாரையும் கூட்டி சேர்ப்பதற்கு தனித்தனி கூட்டங்கள் எப்பொழுது பெயர்ந்து செல்ல வேண்டும் என கூறவும் இது பயன்படுத்தப்பட்டது. பாரம்பரியமாக 2 வகை தொனிகள் பயன்படுத்தப்பட்டன. ஒன்று ஊதுதல், அடுத்தது பெரும் தொனி செய்தல். ஒரு பூரிகை மாத்திரம் ஊதினால் இஸ்ரவேலிலே இருக்கக்கூடிய பிரபுக்கள் கூடி வர வேண்டும். இது சபையானது எடுத்துக்கொள்ளப்படுகின்றதான வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய எக்கால தொனியாகிய அவருடைய சத்தம் தொனிக்கும் பொழுது விசுவாசிகள் கூட்டி சேர்க்கப்படுவார்கள் என்பதை நமக்கு நினைப்பூட்டுகிறதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, வெற்றி திருச்சபைக்கு கொடுக்கப்படுகிற இறுதி அழைப்பாகவும் இது காணப்படுகிறது. இந்த இறுதி அழைப்பு கொடுக்கப்படுமட்டாக ஆண்டவர் தம்முடைய ஊழியர்களை தொடர்ந்து அனுப்பி கொண்டே மக்களை அழைத்து கொண்டே இருக்கிறார். அழைப்பிற்கு பின்பாக அழைப்பு என்று ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து அழைத்து கொண்டே இருக்கிறார். லவோதிக்கேயா திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்பு என்ன? இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான் என்பதுதான். இந்த உலகத்திலே வெற்றியுள்ள திருச்சபைக்கு ஆண்டவர் நிறைவான வெற்றியை கொடுக்கிறார். அவருடைய அழைப்பிலே விசுவாசிகள் யாவரும் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். இதைத்தான் திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று நாம் கூறுகிறோம். ஆனால் பூரிகைகள் பெருந்தொனியாய் தொனிக்கப்படும் பொழுது ஜனங்கள் வனாந்தரத்திலே பிரயாணப்பட வேண்டும் என்பதை அது அறிவுறுத்துகிறது. அது மாத்திரமல்ல, இந்த பூரிகைகள் பல காரியங்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. யுத்தத்தை குறித்ததான எச்சரிப்பின் சத்தமும் இந்த பூரிகைகளின் மூலமாகவே கொடுக்கப்பட்டது. இந்த பூரிகைகளை ஆசாரியர்கள் மாத்திரமே ஊத வேண்டும். இதனுடைய நோக்கங்கள் சபையார் கூடி வருவதற்காக, பிரபுக்கள் கூடி வருவதற்காக, பாளையங்கள் பிரயாணத்திலே புறப்படுவதற்காக, போருக்கு புறப்படுவதற்காக மாத்திரமல்ல, மகிழ்ச்சியினாலே ஆர்ப்பரிப்பாய் கொண்டாடுவதற்கும், பண்டிகை கொண்டாடும் பொழுதும், மாத பிறப்புகளை அறிவிப்பதற்கும், பலிகள் செலுத்தப்படுவதை அறிவிப்பதற்கும் இந்த பூரிகைகள் ஊதப்பட்டன. கர்த்தர் இன்று நமக்கும் பூரிகைகளை கொடுத்திருக்கிறார். அது என்ன? ஆம், அதுதான் உதடுகளாகிய 2 பூரிகைகள். அவற்றை பயன்படுத்தி நமது ஆண்டவரை துதியின் சத்தத்தினாலே ஆர்ப்பரிக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். சங்கீதம் 71:23, சங்கீதம் 100:1-2 வசனங்களிலே இதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். இந்த பூரிகைகள் வெள்ளியினால் செய்யப்பட்டவைகள். வெள்ளி மீட்பின் பொருளாக பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது மீட்கப்பட்ட மனுக்குலத்தை குறிப்பிடுகிறது. ஆம், மீட்கப்பட்ட விசுவாசியே, நீயும் நானும் ஆண்டவருடைய வெள்ளி பூரிகைகள். நாம் ஆண்டவருடைய பணியை செய்வதற்காக, இரட்சிப்பின் சந்தோஷத்தை அறிவிப்பதற்காக, எதிரியாகிய பிசாசனுடைய உபாய தந்திரங்களிலே அகப்படுகிறவர்களை எச்சரிப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
இந்த வனாந்திர வாழ்க்கையிலே நாம் பூரியைகளாக செயல்பட கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எண்ணாகமம் 10ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களில் இஸ்ரவேலருடைய பிரயாணம் சொல்லப்பட்டிருக்கிறது. சீனாய் மலை அடிவாரத்திலே அவர்கள் 1 வருடம் தங்கியிருந்தார்கள். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நியாயப்பிரமாணங்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டன. வெள்ளி பூரியைகள் செய்யப்படுவதற்கான ஆலோசனை கொடுக்கப்பட்டது. ஆம், அவைகள் வெள்ளியினாலே செய்யப்பட்டன. இப்பொழுது பூரியைகள் ஊதப்படுகின்றன. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே தங்களுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார்கள். இந்த பிரயாணம் மிகுந்த அற்புதமான ஆச்சரியமான ஒன்றாய் அமைந்திருக்கும் என நான் எனது மனதிலே எண்ணி பார்க்கிறேன். ஒரு நாள் காலை வேளையிலே திடீரென மேக ஸ்தம்பமானது எழும்புகிறது. ஒவ்வொரு குடும்பமும் தங்களுடைய பொருட்களை எல்லாம் சேர்த்து கொள்கிறார்கள். ஆசரிப்பு கூடாரமும் அங்கிருந்து பெயர்க்கப்படுகிறது. ஆம், இது பிரயாணத்தை தொடங்கக்கூடிய நேரம் என்பது தெளிவாகிறது. முதலாவது என்ன செய்திருப்பார்கள்? மோசேயும் ஆரோனும் அனுமதி கொடுத்திருப்பார்கள். உடனே வெள்ளி பூரியைகள் தொனிக்க ஆரம்பிக்கின்றன. யார் முதலாவதாக செல்வது? கோகாத் குடும்பத்தினர் உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு முன்பாக செல்கிறார்கள். ஆம், உடன்படிக்கை பெட்டி வனாந்தர் பிரயாணத்தை முன்னின்று வழிநடத்துகிறது. இந்த உலகமாகிய வனாந்தரத்திலே கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய திருச்சபையை வழிநடத்துகிறார். இந்த உடன்படிக்கை பெட்டி கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நமக்கு அடையாளமாக காட்டுகிறது. தேவனால் வழிநடத்தப்படுவது எவ்வளவு ஆசீர்வாதமான அற்புதமான ஒரு காரியம் இல்லையா? இந்த உலக வனாந்தர பிரயாணத்திலே என் தேவன் என்னோடு வருகிறார் என்றால் எவ்வளவு பாக்கியமுள்ளவனாக நான் இருக்க வேண்டும். மோசே அந்த ஆண்டவரிடத்திலே சொல்லும் பொழுது, உம்முடைய சமூகம் என்னோடு கூட வரவில்லை என்றால் எங்களை இந்த வழி பிரயாணத்திலே அழைத்து செல்ல வேண்டாம் என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலக பிரயாணத்திலே கர்த்தருடைய பிரசன்னம் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று வாஞ்சிப்போம். அவர் நமக்கு முன் செல்லும் தெய்வமாக, நம்மை வழிநடத்தும் தெய்வமாக இருக்கும் பொழுது எத்தனை அலைச்சல்களாக இருந்தாலும், அது எப்படிப்பட்ட பாதையாக இருந்தாலும் தேவன் ஆசீர்வாதமாக நம்மை கொண்டு அக்கறை சேர்ப்பார். எண்ணாகமம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் சீனாயிலிருந்து மோவாபின் சமவெளிகளுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்தப்படுகிறதை பார்க்கிறோம். 39 ஆண்டுகள் வனாந்திர வாழ்க்கை பிரயாணத்தை இங்கே நாம் வாசிக்கிறோம். மிக முக்கியமான நிகழ்ச்சிகளும் சில சட்ட திட்டங்களும் இங்கே கொடுக்கப்படுகின்றன. ஓராண்டு சீனாய் மலையிலே தங்கிய பின் பாளையத்தை விட்டு புறப்பட அடையாளம் கொடுக்கப்பட்டு அவர்கள் புறப்படுகிறார்கள். 2ஆம் ஆண்டு முதல் 40ஆம் ஆண்டு வரை வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தார்கள். எண்ணாகமம் 10ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம் முதல் 14ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் முடிய கூறப்படும் நிகழ்ச்சிகள் சீனாய் மலையை விட்டு அகன்ற சில மாதங்களில் நடைபெற்றதாக நாம் பார்க்கிறோம். எக்காலங்கள் அவர்களை வனாந்தரத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அவர்களுக்கென்று வாக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்த நாட்டை வந்தடைய செய்யும்படியாக செய்தது என்று பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தம் எக்கால சத்தமாயிருக்கிறது என்று 1 தெசலோனிக்கேயர் 4:16 பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷத்திலேயும் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களிலே கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன், எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன் என்று குறிப்பிடுகிறார். ஆம், ஆண்டுடைய சத்தம் எக்கால சத்தத்தை போல இருக்கிறது. இது பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய சத்தம். இது எக்காலத்தை போல தொனிக்கக்கூடிய ஒரு சத்தம், வல்லமையுடைய சத்தம். ஆம், அது மரித்தோரை உயிரோடு எழுப்பி அவருடைய வருகையிலே மரித்தோர் யாவரும் அவரை சந்திக்கும்படியாக அழைத்து செல்லக்கூடிய அவருடைய வல்லமை உள்ள சத்தம். பிரியமானவர்களே, அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சத்தம். அந்த சத்தம் இன்று தொனிக்கப்படும் என்றால் நாம் அவரை சந்திக்க ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோமா? சற்றே சிந்திப்போம். எண்ணாகமம் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது மோசேயினுடைய மாமாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேயினுடைய மாமனாரை மோசே எங்களோடு கூட வர வேண்டும், நீங்கள் இந்த பகுதியை நன்றாக அறிந்தவர்களாக இருக்கிறபடினாலே நாங்கள் இளைப்பாறக்கூடிய இடத்தை எங்களுக்கு காட்டவும் வழிக்கு துணையாக இருக்கவும் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யும் பொழுது நாங்கள் உங்களுக்கு நன்மை செய்வோம், நீங்கள் எங்களுக்கு கண்களைப் போல இருங்கள் என்று அழைக்கிறதை பார்க்கிறோம். இங்கே மோசேயை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நீங்களும் அதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று எண்ணுகிறேன். வனாந்தர பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள், உண்மைதான். அந்த பாதைக்கு அவர்கள் புதியவர்கள்தான், அந்நியர்கள்தான், பரதேசிகளாக வருகிறார்கள். ஆனால் அவர்களோடு ஆண்டுடைய பிரசன்னமும் சென்று கொண்டிருக்கிறது. இதை மறந்தவராக மோசே தனது மாமன் தன்னோடு கூட வந்தால்
பாதையை அறிந்து கொள்ள முடியும், தனக்கு கண்களைப் போல இருப்பார் என்று கூப்பிடுகிறார். இன்றைக்கு அநேக நேரங்களிலே கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் கூட இதே தவறை செய்கிறோம். இந்த வனாந்தர பிரயாணத்திலே தேவன் நம்மோடு இருக்கிறார். அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்கின்றது என்பதை நாம் மறந்தவர்களாக, நமது வழியை குறித்து பயப்படுகிறவர்களாக, இந்த பாதை எப்படி இருக்குமோ என்று சொல்லி பாதையை குறித்து கலங்குகிறவர்களாக, யாராவது உதவி செய்ய மாட்டார்களா, யாராவது நமக்கு கண்களைப் போல அமைய மாட்டார்களா என்று சில வழிகாட்டிகளையும் துணைவர்களையும் நண்பர்களையும் நாம் நாடி ஓடுகிறோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் நம் தலைவர், அவர் நம் வழிகாட்டி, அவர் நம்முடைய தோழர். அவரே நம்மை வழிநடத்தி செல்லும் பொழுது வேறு திறமையானவர்களோ அல்லது சிறப்பானவர்களோ பாதையை அறிந்தவர்களோ நமக்கு தேவையில்லை. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் தேவனோடு கூட ஜீவிக்கும் பொழுது தேவனை அறியாத ஆவிக்குரிய நிலைமையிலே மந்தமாயிருக்கிற, குளிர்ந்து போய் இருக்கக்கூடிய, தங்கள் பார்வையிலே அறிவு நிறைந்தவர்களாக இருக்கிறவர்கள் நமக்கு அவசியமில்லை. தேவன் நம்மை வழிநடத்தும் பொழுது அதை காட்டிலும் சிறப்பான ஆசீர்வாதம் இருக்க முடியாது. ஆவிக்குரிய பகுத்தறிவு இல்லாமல் தங்கள் காரியங்களிலே மிகவும் கில்லாடிகளாக, கெட்டிக்காரர்களாக இருக்கக்கூடியவர்களை தேடி அவர்களுடைய சத்தத்தை இந்த நாளிலே கேட்டுக்கொண்டிருக்கிறபடினாலே பல தனி மனிதர்கள், திருச்சபைகள் வழி தவறி சென்று அகால பாதாளத்திலே விழுந்து விடுவதை பார்க்கிறோம். கிறிஸ்து நம்முடைய திருச்சபைக்கு தலைவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் நிச்சயமாய் அறிந்தவர்களாக இருக்கிறீர்களா? அவர் உங்களை வழிநடத்துகிறார் என்பதை நீங்கள் உறுதிப்பட சொல்ல முடியுமா? இல்லையென்றால் யாரோ ஒருவரை அல்லது யாரோ சிலர் இருந்தால்தான் திருச்சபைக்கு கண்ணாக இருக்க முடியும், திருச்சபையை வழிநடத்த முடியும், திருச்சபைக்கு ஆலோசனை கொடுக்க முடியும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்கும் தங்களுடைய வாழ்வுக்கும் கொஞ்சமும் தொடர்பில்லாத, சாட்சி இல்லாத மக்களை கொண்டு வருவதிலே நாம் முன்னாலே நின்று கொண்டிருக்கிறோமா? சற்றே யோசித்து பார்ப்போம். இங்கே மோசே ஒரு பெரிய தவறை செய்துவிட்டார். அவரும் ஒரு மனிதர்தான். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள் என்றுதான் வேதம் சொல்கிறது. ஆனால் அவரிலே உண்மையை நாம் பார்க்கிறோம். நீங்களோ அல்லது நானோ இந்த புத்தகத்தை எழுதியிருப்போம் என்றால் நம்முடைய தவறான காரியங்களை அதிலே நாம் எழுதியிருக்க மாட்டோம். ஆனால் மோசே தான் செய்த தவற்றையும் இங்கே பதித்து வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆம், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அவர்களை வழிநடத்தி சென்றார். எனக்கு அன்பான சகோதரனை, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே தேவன் உங்களை வழிநடத்தி செல்லும் பொழுது அவர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராக, நீங்கள் இளைப்பாறக்கூடிய சரியான இடத்தை உங்களுக்கு கண்டுபிடிக்கிறவராக, உங்களுக்கு நன்மை செய்வதற்காக, நீங்கள் நாளைய தினத்தை குறித்து கவலையற்றவர்களாக வாழ்வதற்காக அவர் முன் செல்கிறார். எனவே நாம் மகிழ்ச்சியோடு கூட நமது கரங்களை அவருடைய கரத்திலே கொடுத்து அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அனுதினமும் இந்த உலக வனாந்தர பிரயாணத்திலே வீர நடைபோட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எண்ணாமம் 11-12 அதிகாரங்களிலே அவர்கள் சீனாயிலிருந்து காதேஸ் நோக்கி பிரயாணம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். 11 அதிகாரத்திலே பிரச்சனைகள் எழும்புவதையும் இந்த பிரச்சனைகளின் நிமித்தமாக ஜனங்கள் முறுமுறுக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். இந்த முறுமுறுப்பான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கின்றன என்பதையும் இந்த பகுதி மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 11 அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது, ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். ஆம், ஜனங்கள் பிரச்சனைகளையே நோக்கி கொண்டிருந்தார்கள், அதை குறித்தே பேசி கொண்டிருந்தார்கள். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் பலர் எப்பொழுதும் எதிர்மறையான காரியங்களையே, குறைவுகளையே பார்த்து கொண்டு குறைவுகளை குறித்து பேசி கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம். கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறது? அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாயிருந்தது. ஆம், கர்த்தர் அதை கேட்டபொழுது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்தது. பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை அது பட்சித்தது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை எண்ணி எண்ணி அவரை துதியுங்கள், அவரை ஸ்தோத்திரியுங்கள், அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்கள். குறைவு போல தெரிகிற காரியங்களை ஸ்தோத்திரத்தோடு அவருடைய பாதத்திலே கொண்டு வாருங்கள். அதற்கு மாறாக கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் மறந்துவிட்டு முறுமுறுத்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் அது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் வர உங்களை ஆயத்தப்படுத்தும் என்பதிலே சந்தேகமில்லை. உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கும் தங்கும் இடத்தை குறித்து முறுமுறுக்கிறீர்களா? அல்லது உங்களோடு வாழும்படியாய் தேவன் கொடுத்திருக்கிறவர்களை குறித்து நீங்கள் முறுமுறுக்கிறீர்களா? அல்லது உங்கள் அரை தோழரை குறித்து நீங்கள் முறுமுறுக்கிறீர்களா?
அல்லது உங்களோடு பணி செய்கிறவர்களை குறித்து நீங்கள் முறுமுறுத்து கொண்டிருக்கிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். முறுமுறுக்கிறவர்களை கர்த்தர் பகைக்கிறார். அவருடைய கோபம் அவர்கள் மேலே பற்றி எரியும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களாகவே இருப்போம் என்றால் நாம் கர்த்தரை பிரியப்படுத்த முடியாது. குற்றம் கண்டுபிடிக்கிற காரியங்கள் முதலாவது நம்முடைய உள்ளத்தின் சந்தோஷத்தை கெடுத்துவிடும். நம்முடைய முகத்தின் அழகை அது கெடுத்து விடுகிறது. நம்முடைய முகத் தோற்றமே, முக நாடியே மாறுபட்டதாக, வேறுபட்டதாக காணப்படுகிறது. கர்த்தர் அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை விரும்புகிறதே இல்லை. நீங்களும் நானும் எப்பொழுதும் மகிழ்ச்சியான கிறிஸ்தவர்களாக, சந்தோஷமான கிறிஸ்தவர்களாக காணப்பட வேண்டும் என்றே தேவன் விரும்புகிறார். நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்ததே. எனவே அவர் நம்முடைய எல்லா விதமான அலங்கோலங்களையும் தனதாக்கி கொண்டாரே. ஏன்? நீங்களும் நானும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் கூறும் பொழுதும், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று விசுவாசிகளாகிய நம்மை பார்த்து கூறுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வழிநடத்துதலை குறித்து நன்றி கூறுகிறவர்களாக வாழ வேண்டுமே ஒழிய முறுமுறுக்கிறவர்களாக, சஞ்சலப்படுகிறவர்களாக, வேதனைப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்படுவதை ஆண்டவர் விரும்புகிறதில்லை. நமக்கு எரிச்சலூட்டுகிற காரியங்களை குறித்து மற்றவரிடத்திலே பேசி பேசி தேவனுடைய வல்லமையையும் தேவனுடைய வழிநடத்தலையும் குறைத்து மதிப்பிடுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா? தேவன் அதை விரும்பவில்லை. தேவன் இதை வெறுக்கிறார். கர்த்தருடைய கோபம் காணப்படும். அங்கே அவர்கள் மேலே கர்த்தருடைய கோபம் பற்றி எரிந்தது என்று வாசிக்கிறோம். நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் பங்குள்ளவர்களாக காணப்பட வேண்டுமே ஒழிய அவருடைய ஆக்கினையிலே நாம் பங்குள்ளவர்களாக காணப்படக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை குறித்து சிந்தித்து செயல்பட ஆண்டவர் அழைக்கிறார். இந்த முறைப்பாடுகளும் முறுமுறுப்புகளும் யார் மூலமாய் வந்தது தெரியுமா? எண்ணாமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, அங்கே இருந்த கலப்பின மக்களாலே இவைகளை ஏற்பட்டது என்று வாசிக்கிறோம். அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். இவர்கள் மற்றவர்களையும் தங்கள் இச்சை கடுத்ததான ஆசைகளுக்குள்ளே வழிநடத்தினார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் என்று சொல்லும் பொழுது, இவருடைய பெற்றோர்களிலே ஒரு சிலர் எகிப்தை சார்ந்தவர்களாகவும் மற்றவர்கள் இஸ்ரவேலராகவும் இருந்தார்கள். அவர்கள் பாளையத்தின் கடைசியிலே சேர்க்கப்பட்டிருந்த கூட்டத்திலே தான் வம்சத்துக்கு பின்னாக புறப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் முழுமையான எகிப்தியர்களும் அல்ல, முழுமையான இஸ்ரவேலரும் அல்ல. ஆனால் அவர்கள் இவர்களோடு பாளையத்திலே நடந்து வருகிறார்கள். அவர்களுக்கென்று ஒரு வம்சாவளி இல்லை, அவர்களுக்கென்று ஒரு கொடி இல்லை, அவர்கள் யாரை சேர்ந்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய அச்ச அடையாளங்களும் அவர்களுக்கு இல்லை. இன்றைய திருச்சபையிலேயும் முறுமுறுப்புகளுக்கும் சஞ்சலங்களுக்கும் ஒருவேளை பிரச்சனைகளுக்கும் காரணம் இப்படிப்பட்ட கலப்பின மக்களே. உலகமும் வேண்டும், கிறிஸ்துவும் வேண்டும் என்று சொல்லுகிறவர்களே. உலக ஆசைகள், உலக மேன்மைகள் வேண்டும், ஆவிக்குரிய நிலைமையிலே விசுவாசிகளுடைய ஐக்கியமும் வேண்டும் என்று சொல்லி இரண்டு படகிலே கால் வைக்கிற மக்களாகவே இவர்கள் காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களாலேயே திருச்சபைகளிலே பிரச்சனைகள் உருவாகின்றன. அவர்கள் நம்மோடு கூட பிரயாணம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். அதே வேளையிலே உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கும் தங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்கிறபடினாலே திருச்சபையின் ஐக்கியத்தை பாழ்படுத்துகிறவர்களாக, திருச்சபையிலே தேவனுடைய கோபம் எழும்பும்படியாக நடந்து கொள்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் ஆலயத்தை தேடி வருவது ஒரு உலக பிரகாரமான ஆசீர்வாதம், உலக பிரகாரமான பதவிகள், உலக பிரகாரமான மேன்மைகள், ஒரு பெரிய பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் திருச்சபையில் வந்து சேரலாம். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே உண்மையான அர்ப்பணிப்பு இல்லை, உண்மையான ஆசீர்வாதத்தின் மேலே அவர்களுக்கு ஒரு வாஞ்சை இல்லை, வேதத்தை ஆராய்ந்து கற்றுக்கொள்ள விருப்பமில்லை. வேத ஆராய்ச்சி கூட்டம் இந்த நாள் இத்தனை மணிக்கு நடைபெறும் என்று அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஒரு சிலர்தான் இதற்காக வருகிறார்கள். நீங்கள் விரும்புகிற காரியமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அங்கே எண்ணில்லா மக்கள் கூடி வருகிறார்கள். உலகத்தின் ஆசாபாசங்களுக்கும் உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காகவுமே தேவனை தேடி வரக்கூடிய கூட்டங்கள். இந்த கூட்டங்களாலே எங்கும் பிரச்சனைகள் தான். இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்திலே முழுமையான அனுபவத்தோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை ஆராதிக்கிறார்கள், தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள்.
ஆனால் அரைகுறையாக உலகத்திற்கும் பிசாசிற்கும் நாங்கள் சேவை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் திருச்சபைக்கு இடையூறாக முறுமுறுத்து கொண்டு திருச்சபையின் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கெடுக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அவருடைய காரியம் என்ன தெரியுமா? நாங்கள் மீன் சாப்பிடவில்லை, வெங்காயம் சாப்பிடவில்லை, கீரை சாப்பிடவில்லை என்கிறார்கள். தேவனுடைய உணவு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. பரலோக மன்னா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அதை விட்டுவிட்டு எகிப்திலே நாங்கள் இலவசமாய் மீன் சாப்பிட்டோமே, குமுட்டி காய்களை சாப்பிட்டோமே, வெள்ளரி காய்களை சாப்பிட்டோமே, வெள்ளை பூண்டுகளை சாப்பிட்டோமே என்று முறுமுறுக்கிறார்கள். ஆம், தேவனுடைய வார்த்தை ஜீவ மன்னாவாய் இருக்கிறது. இந்த மன்னாவை வாசியுங்கள் என்று சொன்னால் போர் அடிக்கிறது. இது பழங்கால புத்தகம் என்று கூறுகிறார்கள். இன்று பலர் இந்த உண்மையான ஜீவ வார்த்தைகளை வாசிப்பதை விட்டுவிட்டு, தங்களுக்கு ஆகாரமாய் உட்கொள்வதை விட்டுவிட்டு, மனதையும் சிந்தையையும் கரைப்படுத்தக்கூடிய புத்தகங்கள், காட்சிகள் இவைகளிலே தங்களுடைய நேரத்தை செலவு செய்து அவைகளின் மூலமாய் தங்கள் வாழ்க்கையையும் கெடுத்துக் கொள்கிறார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? எந்த மன்னாவுக்காக நீங்கள் ஓடுகிறீர்கள்? ஜீவ மன்னாவாகிய தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை மறந்து போனீர்களா? அதை விட்டுவிட்டு உங்கள் கண்களை பிரியப்படுத்தும் அசுத்தமான காரியங்களையும் உங்கள் மனதையும் சிந்தையும் கரைப்படுத்தக்கூடிய காரியங்களையும் வாசிப்பதற்கும் பார்ப்பதற்கும் உங்கள் நேரத்தை செலவு செய்கிறீர்களா? இன்றைக்கு எத்தனை குடும்பங்களிலே வேதத்தை வாசிப்பதற்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை தொலைக்காட்சி முன்னாலே உட்கார்ந்து தொலைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை வேறு எதற்காவது நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோமா என்பதை சற்றே எண்ணி பார்ப்போம். இளையகுமாரன் சரித்திரத்திலே அவன் பன்றி தின்கிற தவிட்டினாலே தன்னுடைய வயிற்றை நிரப்பிக்கொள்ள ஆசையாயிருந்தான் என்று பார்க்கிறோம். அவன் செல்வந்தனுடைய மகன். அவனுக்கென்று சிறப்பான ஆகாரம் உண்டு. நீங்களும் நானும் செல்வந்தராகிய தேவாதி தேவனுடைய பிள்ளைகள். நாம் வாழ்வதற்காக, நாம் உயிர் மீட்சி அடைவதற்காக, தேவனுக்கு சாட்சியாயிருப்பதற்காக ஜீவ மன்னவாகிய தேவனுடைய பரிசுத்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் எதனாலே உங்கள் உள்ளத்தை நிரப்பிக்கொள்ள ஆசையாயிருக்கிறீர்கள்? சற்றே எண்ணி பாருங்கள். நம்முடைய கண்களினாலே நம்முடைய இருதயத்தை நிரப்பிக்கொள்ளும் காரியத்தின் மூலமாகத்தான் பாவம் நம்மிலே உருவாகிறது என்பதை மறந்து போகக்கூடாது. எந்த பாவத்தின் ஆரம்ப இடமும் நம்முடைய சிந்தனை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நாங்கள் இன்று கற்றுக்கொண்ட சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கும்படியாக, உம்மை போற்றும்படியாக, உம்மை மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக எங்களுக்கு தந்திருக்கிற எக்காலங்களை போன்ற உதடுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த எக்காலங்களை நாங்கள் பயன்படுத்தி உம்மை துதிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும், யார் யாரை எந்தெந்த நேரத்திலே எச்சரிக்க வேண்டுமோ எச்சரிப்பின் தொனியையும் கொடுக்கத்தக்கதாக நீர் எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே வழி நடத்துவதற்கு எங்களோடு இருக்கும் பொழுது உலகத்தின் பின்னால் செல்லும் யாரையும் நாங்கள் உதவி தேடாதபடி கர்த்தர் எங்களை எப்பொழுதும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு சேர்ந்திருந்த மக்கள் முறுமுறுத்தது போல எங்கள் வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையிலேயும் நீர் எங்கள் வைத்திருக்கிற நிலைமையை குறித்து நாங்கள் முறுமுறுக்காதபடி எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக, உம்மை துதிக்கிறவர்களாக, உம்மை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக நீரே எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறோம். தங்கள் வாழ்க்கையிலே எதை குறித்தும் எப்பொழுதும் முறுமுறுத்து கொண்டே இருக்கிற யாராவது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால், இன்று முதல் முறுமுறுப்பதை நிறுத்திவிட்டு நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன், அவர் செய்த நன்மைக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன் என்று புதிய ஒரு தீர்மானத்திற்குள்ளே கடந்து வர கர்த்தர் துணை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் என்ன? மீட்கப்பட்ட விசுவாசிகளாகிய நாம் ஆண்டவருடைய வெள்ளி பூரிகைகள். இந்த உலக பிரயாணத்திலே கர்த்தருடைய பிரசன்னம் எப்போதும் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்க வேண்டும். தேவன் நம்மை வழி நடத்தும் போது அதை காட்டிலும் சிறப்பான ஆசீர்வாதம் நமக்கு இருக்க முடியாது.
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களாகவே இருப்போம் என்றால் நாம் கர்த்தரை பிரியப்படுத்த முடியாது. எல்லா பாவமும் முதலாவது சிந்தையிலே தான் ஆரம்பமாகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.